அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்று ஒரு முக்கியமான பதிவு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி நாம் இப்போ பார்க்க போகிறதெல்லாம் இந்த அபான வாய்வு முதிரை மலச்சிக்கலை நல்லா போக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அபான வாய்வு முதிரைனா மலச்சிக்கலை நல்லா சரி பண்ணும் அப்படின்னு. இதை நம்ம மணிக்கணக்காக வச்சுருக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே இதை மணிக்கணக்காக நம்ம வச்சுருக்கலாம். ஏன்னா அபான வாய்வு உடம்பில் அது என்னென்னா அசுத்தமான வாய்வு எங்கெல்லாம் இருக்கோ மேல் நோக்கி கீழ் வரைக்கும் அது என்ன பண்ணும், சரி செய்யும். ஆனால் யார் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த பதிவை எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா, சில கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக தான் நான் போடுறேன்னா, ஏன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய அவங்க பண்ணலாம். இந்த மாதிரி அபான வாய்வு முதிரை மோஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கெல்லாம் இருக்கும். அப்போ இந்த மோஷன் ப்ராப்ளமை சரி செய்யறதுக்காக மணிக்கணக்கில் இந்த முதிரையை அவங்க பண்ணும்போது அது அவங்களுடைய உடம்பில் கண்டிப்பாக வேறு மாதிரியான எஃபெக்டை கொடுக்கும். தயவு செய்து இந்த பதிவு நான் அறிந்து கொண்டேன், நான் நன்கு தெரிந்து கொண்டதுனால, நான் ஒரு யோகா பயிற்சியாளராக இருக்கிறதுனால இந்த விஷயம் மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கேன்சர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த அபான வாய்வு முதிரை நிச்சயமாக செய்யக்கூடாது. அவங்களுடைய உடம்பில் உள்ள மலச்சிக்கலை போக்குவதற்காக மண்ணை சமன்படுத்துவதை கண்டிப்பாக எக்காரணத்தை முன்னிலும் நம்ம செய்யவே கூடாது. இது மெயினாக கேன்சர் பேஷண்ட்ஸ் செய்யாதீங்க. மோஷன் ட்ரபிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 40 நிமிஷம் செஞ்சு பார்க்கலாம். காலையில் 20 நிமிஷம், சாயந்தரம் 20 நிமிஷம் செஞ்சு பார்க்கலாம். தயவு செய்து செய்யாதீர்கள். அதற்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.